Excellent. Prepare your next month budget. மொதல் மாதம் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம சிரமமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் நமக்கு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி, அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல அடுத்த மாதத்தினுடைய பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது சரியான நேரம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 25ஆம் தேதியிலேயே நம்ம பண்ணிக்கிறது நல்லது. இல்லை 26 இல்லை 27, எந்த அளவுக்கு முன்னாலேயே பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அலர்ட் ஆகும். சரி, இதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல கரண்ட் மந்த்தினுடைய பட்ஜெட்டை நீங்கள் அப் டு டேட் வச்சுக்கணும். அப்டேட் பட்ஜெட் ஆஸ் மச் பாசிபிள். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம இந்த பட்ஜெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த க்ளோசிங் பட்ஜெட்டில் வந்தோம்னா ரெண்டு சைட்லேயும் அமௌண்ட்டு ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து சேலரி ரிசீவ்டு என்ட்ரி போட்டாச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பட்ஜெட் வந்துச்சுன்னா எனக்கு அமௌண்ட்டு 0 ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இன்கம் வரணுமோ அது என்ன ஆயிடுச்சு, க்ளோசிங் பட்ஜெட்லேருந்து 0 ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே என்னென்ன அமௌண்ட் இருக்கோ இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே 0 ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு 6000 ரூபாய் ஏதோ ஒரு பர்டிகுலர் தேதியில் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் 800 ரூபா இருந்தது, மொத்தம் 750 ரூபா தான் இந்த மாதம் செலவாச்சு. அப்போது 750 ரூபா. இப்போ ட்ராவலிங் அலவன்ஸ் போட்டிருக்கோம், ஆனால் ட்ராவலிங் செலவே இல்லை. எலக்ட்ரிசிட்டி 250 ரூபா போட்டிருக்கோம், பட் இந்த மாதம் செலவு இல்லை, அடுத்த மாதம் தான் செலவு. அப்போது அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எந்தெந்த தேதியில் எது எதெல்லாம் பணம் செலவு பண்ணிட்டோமோ அது எல்லாத்தையும் இங்கே என்ட்ரி போட்டுக்கிட்டே வரும். இப்போ 550 ரூபா தான் கிராசரி செலவாயிருக்கு, வெஜிடபிளுக்கு 200 ரூபா செலவாயிருக்கு அப்படின்னா அது நம்ம இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸில் ஹேர் கட்டிங் இந்த மாதம் பண்ணல, காஸ்மெட்டிக்ஸுக்கு 200 ரூபா செலவாயிடுச்சு. எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். இப்போ என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்ஸுக்கு இது மொபைலோ இது எல்லாமே செலவு பண்ணிட்டேன், 150 ரூபா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா என்ட்ரியும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்போ 950 ரூபா பே பண்ணணுன்னு போட்டிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 950 ரூபாயை பே பண்ண மாதிரி காமிச்சிக்கிறேன். இப்போது சிட் அமௌண்ட் இல்லை, வேறு எதுவும் இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் அன்ஃபோர்சீன் அப்படின்னா எதிர்பாராத செலவுகள் இந்த மாதம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த க்ளோசிங் பட்ஜெட்டு இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம், அதே அமௌண்ட்டு செலவாகிருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி 25ஆம் தேதியே நம்ம எதெல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம்னா, இந்த க்ளோசிங் பட்ஜெட் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ரெண்டும் 0 இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை, நீங்கள் செலவு கம்மியாக இருக்குது, இன்னும் செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்குதுன்னா இன்னும் ரொம்ப நல்லா நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இது நெகட்டிவில் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி முதல்ல 25ஆம் தேதி என்ன பண்ணும், அப்டேட் பண்ணிக்கணுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மை பட்ஜெட்டுக்கு வரேன். இப்போது ஏற்கனவே மை பட்ஜெட் போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C பண்ணிவிட்டு Ctrl+V பண்ணுறேன். இல்லை ரைட் கிளிக் அடித்து காப்பி பண்ணுறேன், ரைட் கிளிக் அடித்து இந்த எம்டி ஏரியாவில் ரைட் கிளிக் அடித்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு முதல்ல இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போது ஜனவரிக்கு அடுத்தது நிச்சயமாக பிப்ரவரி மந்த்து. அப்போ பிப்ரவரி மந்த்தை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு முதல் வேலையாக என்ன பண்ணணுன்னா நேமை நம்ம மாற்றிக்கணும். இப்போ பட்ஜெட்டுக்கு வரும், இந்த பட்ஜெட்டில் மேலே வந்துட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணணுன்னா பிப்ரவரி அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, முதல்ல இந்த டிரான்சாக்ஷனில் அமௌண்ட் போட்டிருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். இந்த லிங்க் ஃபீல்டெலாம் டெலீட் பண்ண தேவையில்லை, அதை நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே வந்து டெலீட் பண்ணிக்குவோம். இதில் டிரான்சாக்ஷனில் வர அமௌண்ட்டெல்லாம் இங்கே வந்து டெலீட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மாதத்தில் என்ன ஆக்சுவலாக நம்ம செலவு பண்ணமோ அதே தான் என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த மாதத்துக்கு
செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, முக்கியமாக இந்த இடத்துல மட்டும் ஒரு வேலை பண்ணணும். என்ன அப்படின்னா, லாஸ்ட் மந்த் டோட்டல் என்ன இருந்ததோ, இப்போ லாஸ்ட் மந்த் டோட்டல் பார்த்திங்கன்னா 5201 ரூபா, அந்த டோட்டலை இந்த மாதத்துக்கு எடுத்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அப் டு திஸ் மந்த், இப்போ இதுதான் லாஸ்ட் மந்த்தினுடைய டோட்டல். அப்போது 9501 இந்த அமௌண்ட்டை தூக்கி இதில் போட்டுக்கணும். ஏன்னா ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது நான் பணத்தை சேமித்து வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, போன மாதத்தினுடைய அமௌண்ட்டு இந்த மாதத்துக்கு இங்கே வந்துடும். இந்த மாதத்தினுடைய ரிசர்வுங்கிறது இது. ஸோ இந்த ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பாருங்கள், நாங்கள் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை போனஸ் கொடுக்கறதுக்காகவும் இல்லை ட்ரெஸ் வாங்கிறதுக்காகவும் 5000 ரூபா வேணும்னு போட்டிருக்கோம். வீட்டு டேக்ஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ வேணும், வாட்டர் டேக்ஸுக்கு இவ்வளோ வேணும், அந்த எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்கோம். இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேட்டராக ஃபில் பண்ணிக்கலாம். இது தேவையே இல்லைன்னா இதெல்லாம் டெலீட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மெயினாக வந்து இந்த டிப்ரிசியேஷன் ரிசர்வ்ன்றது கண்டிப்பாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, உங்கள்கிட்ட என்னென்ன வெஹிக்கிள் இருக்குது, மொபைல் என்னென்ன இருக்குது, பில்டிங்கு இல்லை லேண்ட் இருந்ததுன்னா அது எதெல்லாம் டிப்ரிசியேஷன் ஆகுமோ அந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் நீங்கள் என்ட்ரி போட்டு இங்கே அமௌண்ட்டை போட்டுட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இங்கே நம்ம ரிசர்வேஷனில் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன் ஆகி வந்துடும். சரிங்களா? அப்போது இந்த ஃபிகர், இந்த லாஸ்ட் மந்த் டோட்டல் ஃபிகரை ப்ரீவியஸ் மந்த்தினுடைய டோட்டல் இங்கே இருக்கும், 9501 இங்கே இருந்தது, அந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே போட்டோம்னா இந்த மாதத்துக்கு க்ளோசிங் வந்து நமக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த மாதத்தினுடைய கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, இப்போ இந்த மாதம் முடியும் போது எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்கோ அதை இங்கே கேஷில் போடணும். இப்போ இந்த மாதம் என்கிட்ட 3000 ரூபா தான் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது அப்படின்னா இது நமக்கு இங்கே வந்துடும். மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு, இந்த டோட்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த டோட்டல் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ரிசர்வ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ இங்கே 15,000 ரூபா இருக்குன்னா அந்த 15,000 ரூபா எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டுனுடைய டோட்டலில் கண்டிப்பாக இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷனில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் டெலீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் பட்ஜெட்டு தன்னால் அப்டேட் ஆகிடும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதில் பெய்டு காலத்தில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் டெலீட் பண்ணிக்குவீங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணிக்குவீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஷீட்லையும் போயிட்டு பெய்டில் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டே வரீங்க. அவ்வளோதான். அப்போ டெலீட் பண்ணிவிட்டு இந்த ரிசர்வ்ஸில் வரும்போது மட்டும் லாஸ்ட் மந்த் டோட்டலுங்கிறது இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணும்போது இங்கே என்ன இருந்துச்சோ அதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மை பட்ஜெட்டில் ஓப்பன் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி இந்த லாஸ்ட் ஷீட்டு ரிசர்வ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன டோட்டல் இருந்துச்சு, டோட்டல் அப் டு திஸ் மந்தில் எவ்வளோ இருந்தது, 9501 ரூபா இருந்தது, அது இங்கே வந்துடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் சப்போஸ் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 9501 ரூபாயிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் 5000 ரூபா பே பண்ணுறேன்னா இங்கே என்ன பண்ணிக்கணும், இந்த மாதம் 5000 ரூபா நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ட்ரி போட்டுடணும். அப்போ தான் அடுத்த மாதத்தினுடைய ரிசர்வேஷன்லேருந்து நமக்கு அமௌண்ட்டு குறைஞ்சி கரெக்டாக இந்த க்ளோசிங் பேலன்ஸு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுன்னா ஞாபகப்படுத்தி இந்த மாதம் எக்ஸ்ட்ரா ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த பட்ஜெட் ஏரியாவில் நீங்கள் கவனம் செலுத்தி இந்த மாதத்துக்கு ஏதாவது இன்கம் எக்ஸ்ட்ரா வரப்போகுதா, இந்த மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு வரப்போகுதாங்கிறத ஞாபகப்படுத்தி என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் என்ட்ரியை ஃபீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒரு மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு ஜஸ்ட்டு காப்பி பண்ணி 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்போது பட்ஜெட்டிங்ன்றது இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய லைஃப்பையே ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுறோங்கிறத நீங்களும் ஒரு முறை சும்மா ட்ரையல் மாதிரி ஒரு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.
எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.